அதாவது எவ்வளவெல்லாம் ஒரு மட்ட ரகமா கீழ்த்தரமா மிக மோசமா பேச முடியுமோ அப்படியெல்லாம் பேசுவாங்க. கரூருக்கு வந்து பேசுறதை விட்டுட்டு ஒரு பாட்டை பாடி எவ்வளவு மோசமா அந்த நிகழ்ச்சியில பாடுனாங்கன்னு உங்களுக்கு தெரியும். நான் அப்ப பல விளக்கங்கள் சொன்னோம், சட்டமன்றத்திலையும் சொன்ன விளக்கங்கள். அதையெல்லாம் இப்ப வந்து ஏத்துக்காதவங்க, சில பேர் புரிஞ்சு கொள்ளாதவங்க இப்ப இந்த ஒரு மாசத்துல நடக்கிறத கண்கூட சோசியல் மீடியால போறது, அந்த துறையினுடைய அமைச்சர் சொல்லக்கூடிய பதில், அதுல பணிபுரியக்கூடியவங்க சொல்லக்கூடிய பதில், டாஸ்மாக் நிர்வாகத்தை நீங்க எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கீங்க. இப்ப என்ன அவங்க கட்டுப்படுத்திட்டாங்க சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப என்ன கட்டுப்படுத்திட்டாங்க? நாங்க சொன்ன இவ்வளவு பேருக்கு மேல நடவடிக்கை எடுத்தோம், இவ்வளவு பேருக்கு மேல ஃபைன் போட்டிருக்கிறோம், இந்த ஃபைன்லாம் நான் கலெக்ட் பண்ணியிருக்கிறோம்னு இதெல்லாம் சொன்னோம் நாங்க. அப்பையெல்லாம் வந்து வெறும் வாக்குகளை வாங்க வேண்டும், அரசின் மீது குற்றச்சாட்டுகளை சொல்லணுங்கிறதுக்காக ஒரு அவதூறான கருத்துக்கள், தவறான கருத்துக்களை முன்மொழிஞ்சாங்க. மேடையில ஏறி, வண்டி மேல ஏறி பாட்டெல்லாம் பாடுனாங்க. இப்ப என்ன நின்று போச்சான்னு கேட்கறேன். நின்று போச்சான்னு கேட்கறேன். அதுக்கு விளக்கம் தான் கொடுக்குறாரு அந்த துறையினுடைய அமைச்சர். அத்துறை அமைச்சர் விளக்கம் தானே கொடுக்குறாரு. அப்ப நாங்க சொல்லும் போது ஒரு கருத்தும், அவங்க சொல்லும் போது ஒரு கருத்தான்னு கேட்கறேன் நான். அததான் பல பேர் சோசியல் மீடியால கேட்கறாங்க. அப்ப நீங்க பாட்டு பாடுனீங்களே, இப்ப நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்கன்னு கேட்கறாங்க. அதான் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. அதாவது வந்து ஒரு தேர்தல் வாக்குறுதி கொடுப்பதற்கு முன்பாக எதை செய்ய முடியும் அப்படின்னு பார்த்து யோசிச்சு வாக்குறுதி கொடுத்துருக்கணும். அப்படி யோசிக்காம வாக்குறுதிகளை கொடுத்துருக்காங்க. நிறைவேற்றும் போது கூட அதை முழுமையா நிறைவேற்றுவதற்கான முயற்சிகள் எடுத்திருக்கணும். அதையும் முழுமையா நிறைவேற்றுவதற்கான முயற்சிகள் எடுக்காத ஒரு அரசாக இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் ரீல்ஸ் ஆட்சி இது. இந்த அரசு, தாவேக அரசு ரீல்ஸ் ஆட்சி. இன்னமும் அந்த ரீல்ஸ் மோகத்துலதான் அமைச்சர்கள் இருக்காங்க, அரசும் இருக்கு. உண்மையான மக்களுக்கான ரியல் ஆட்சியா இது வரைக்கும் அவங்க அந்த பணிகளை தொடங்கல, இனியும் தொடங்குவாங்கிற நம்பிக்கை மக்களுக்கு இல்லை. அண்ணாமலை புதிய கட்சி ஆரம்பிக்கிறதா தகவல் வருது. அப்படி வரும்பொழுது எனக்கு அப்படி ஒரு தகவல் தெரியல. ஆரம்பிச்சா பேசுவோம், ஆரம்பிச்சா அப்படி பேசுவோம். கட்சி நிர்வாகிகள் முதலீடுகளை ஈர்க்கிறதுக்கு வந்து முதலீட்டாளர் மாநாடு வெளிநாட்டு பயணம் போயிட்டு வந்திருந்தீங்க. பட் இந்த ஆட்சி பொறுத்த வரைக்கும் தொழில்துறை அமைச்சர் வந்து ரீல்ஸ் போட்டு முதலீட்டாளர்களை கூப்பிடுறாங்க. எப்படி பாக்குறீங்க? கொஞ்ச நாள் போட்டு சார் பார்ப்போம் எவ்வளவு முதலீடுகளை ஈர்க்கிறாங்க. அந்த ரீல்ஸ் மூலியமா எவ்வளவு முதலீடுகள் ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகுது, எவ்வளவு பேருக்கு வேலை வாய்ப்புகள் வருது, எத்தனாயிரம் கோடி தமிழ்நாட்டில் கொண்டு வந்து முதலீடு செய்யறாங்கிறத அந்த ரீல்ஸ் மூலியமா எவ்வளவு வந்திருக்குன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி. வந்து மாவட்ட ஆட்சியர்கள் கூட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாத காலம் இருக்கு, எனக்கு இந்த துறையை பத்தி முழுமையா தெரியாது. ஜூன் மாத இறுதிக்குள் அனைத்தும் சரி செய்யப்பட்டு இது ஒண்ணு கடந்த ஆட்சியில் நடந்தது போல எந்த தவறும் நடக்காது, அதை நான் முழுமையாக சரி செய்வேன்னு உத்தரவாக கொடுத்திருக்கேன். ஒரு மாசம் பொறுத்திருந்து பார்ப்போம். இப்ப போயிட்டு இருக்கிற பதிலுக்கெல்லாம் ஒரு மாசம் பொறுத்திருந்து பார்ப்போம். அதான் அதுல பணிபுரியக்கூடிய தொழிலாளர்கள் கொடுத்தாங்கல்ல, அவங்க கூடிய விளக்கங்களை கொடுத்தாங்கல்ல, அதுக்கெல்லாம் என்ன சொல்ல போறாங்க இவங்கன்னு கேட்கறாங்க. ஒரு மாசத்துக்குள்ள அந்த தொழிலாளர்கள் கொடுத்த அந்த பதிலுக்கெல்லாம் இவங்க சரி பண்ணிடுவாங்களான்னு கேட்கறேன். பொறுத்திருந்து பார்ப்போம். ஓகே.